Good morning students. Today now we are going to see about 9th standard science subject unit 2 motion. Last video we saw about velocity time graph uniform motion, but today now we are going to see about velocity and time graph uniformly accelerated motion. Adha paaka porom. Okay va? First let us see. We can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. Okay, consider a car being drive along a straight roadல போய்கிட்டு இருக்கு. It is velocity for every 5 seconds is noted from the speedometer of a car. The velocity of the car in meters second inverse at different instance of times is shown in the table கார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன் வந்து இந்த வேல்யூ இதில் போயிருக்கு. டைமுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் ஏ கார் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0 செகண்ட், எனக்கு வெலாசிட்டி ஆல்சோ 0. நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் 9 வருது. 10 செகண்ட்ஸில் எவ்வளோ போயிருக்கேன் 18, 15 செகண்ட்ஸில் 27, 20 செகண்ட்ஸில் 36, 25ல் 45, 30ல் வந்து 54. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா டைம் இன்டர்வல் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்குது, பட் வெலாசிட்டி ஆஃப் த கார் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ இன் திஸ் கேஸ் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் த மோஷன் ஆஃப் எ கார் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 2.6ல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்ப்போம். Straight line. Okay, the nature of the graph shows that the velocity changes by equal amount of equal interval of time. So equal velocity வந்து சேஞ்ச் ஆகுது equal amount of equal interval of timeல. Thus for all uniformly accelerated motion the velocity time graph is straight line. ஸோ see the graph, நமக்கு என்ன ஆகுது டைம் இன்டர்வல் ஈக்குவலாக தான் இருக்குது 5, 10, 15, பட் வெலாசிட்டி சம் சேஞ்சஸாக இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கிது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிது. இப்போ 5ல் வந்து 9 வெலாசிட்டி வந்துச்சு, ஸோ 9 இங்கே ப்ளாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10ல் வந்து 18 வந்துச்சு, ஸோ 18 வந்து 20க்கு கீழே ப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன ஆகுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வெலாசிட்டி டைம் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். One can also determine the distance moved by a car from velocity time graph. The area under the velocity time graph gives the distance, magnitude of the displacement. Okay, direction இது பண்ணும், displacement moves by a car in a given interval of time. ஸோ வெலாசிட்டினாலே நம்ம ஓவரால் என்ன கண்டுபிடிப்போம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா, சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எ வெலாசிட்டி ஆஃப் த கார் இஸ் சேஞ்சிங் டியூ டு த ஆக்சலரேஷன், த டிஸ்டன்ஸ் எஸ் ட்ராவல்டு பை எ கார் வில் பி கிவன் பை எ ஏரியா. அந்த ஏரியா இங்கே இருக்குல்ல கிராஃபில் ஏரியா இருக்குல்ல ABCDE, இந்த ப்ளூ கலர் இருக்குது அந்த ஏரியா. இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சோன்னா இதோட ABCDE under the velocity time graph. Okay, so yes, displacement நமக்கு கிடைக்கும். So displacement is equal to area ABCDE, so is equal to area of rectangle. இதை வந்து ஒரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ABCD, ஓகே ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ADE. நெக்ஸ்ட்டு இன்னொரு இதாக தனியாக பிரித்து இது ட்ரையாங்கிள் ADE. ஓகேவா, அப்போ ரெக்டாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ரெண்டையும் கண்டுபிடிச்சா இந்த ஓவரால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு என்ன பண்ணும் கிடைக்கும். ஸோ எஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறாங்கன்னா AB இன்ட்டு BC. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன ஆல்ரெடி யூ நோ தட் லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேவா, அப்போ லென்த் என்னன்னு சொல்லுவோம் AB, பிரெத் பேஸ் என்ன சொல்லுவோம் BC. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க AB இன்ட்டு BC ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ட்டு B இன்ட்டு H, பேஸ் இன்ட்டு H. ஸோ ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் மென்ஷன் பண்ணுவோம், பேஸ் இன்ட்டு H. பேஸ் நமக்கு என்ன வரும் AD, ஹைட் என்ன வரும் DE வரும். ஸோ AD இன்ட்டு D ஆஃப் ப்ராக்கெட் AD இன்ட்டு DE இதுதான். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிரும். So yes is equal to area ABCDE. Okay, so area of rectangle L into breadth and area of triangle of B into H. Okay, is equal to area of rectangle ABCD plus area of triangle ADE. So calculate பண்ண போகிறோம். இதை AB ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள்
ஸோ ஏபியோட வேல்யூ என்ன, ஏ என்ன 20, பி என்ன 0. ஓகே, இந்த லைனை பார்க்குறோம். ஓகேவா, ஏ வந்து 20, பி வந்து 0. ஸோ ஏ 20 மென்ஷன் பண்ணிட்டேன், மைனஸ் பி வந்து 0 மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ஸோ அதனால் 20 மைனஸ் 0 போட்டிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிசி என்னது 10, இங்கே 20. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி டைம் இன்ட்டு இனிஷியல் டைம். ஓகே, அப்போ 20 மைனஸ் 10 வரும். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கேன், 20 மைனஸ் 10. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆஃப் போட்டேன், ஏடி. ஸோ ஏடி பார்க்கும்போது டைம் என்ன 20, அதே 10 தான், 20 மைனஸ் 10 வரும். நெக்ஸ்ட்டு டிஇ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் நமக்கு என்ன இருக்குது 40 அண்ட் இனிஷியல் என்ன இருக்குது டி 20. அப்போ 40 மைனஸ் 20 இதை கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, இதில் இதை. ஓகே, ஸோ நமக்கு என்ன வரும் 20 மைனஸ் 0 இன்ட்டு 20 மைனஸ் 10 ப்ளஸ் ஆஃப் ஏடி வேலை 20 மைனஸ் 10 இன்ட்டு டி வந்து 40 மைனஸ் 20. ஸோ 20 மைனஸ் 0 20 வரும், இன்ட்டு 20ல் 10 போச்சுன்னா 10 ப்ளஸ் ஆஃப் 10 தான் வரும், 20 மைனஸ் 10 10 இன்ட்டு 40 மைனஸ் 20 20. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணோம். 20 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 200 ப்ளஸ் ஆஃபோடு இதை கேன்சல் பண்ணேன். 1 2 சார் 2, நெக்ஸ்ட்டு 5 2 சார் 10. ஸோ எனக்கு 20 இன்ட்டு 5 இருக்குது, அதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 100. அப்போ ஓவரால் 200 ப்ளஸ் 100 டோட்டல் பண்ணால் 300. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன 300 மீட்டர். ஏன் இதோட யூனிட் வந்து மீட்டர்னு மென்ஷன் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெலாசிட்டி வந்து ஆக்சலேஷனில் பண்ணலாம், மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் போட்டிருக்கோம். இது ஒய் ஆக்சஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஆக்சஸில் என்ன பண்ணியிருக்கோம் செகண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வெர்ஸை நான் கீழே கொண்டு போனோம்னா அப்போ மீட்டர் டிவைடட் பை எஸ்ன்னு வரும், ப்ளஸ் எக்ஸ் ஆக்சஸ் இது வந்து ஒய் ஆக்சஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒய் ஆக்சஸ் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸை வந்து நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, மீட்டரை கீழே செகண்ட்ஸை கொண்டு போகும்போது இந்த மாதிரி வரும், இன்ட்டு இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், டைமை செகண்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ஸு எஸ்ஸு கேன்சல் ஆகிரும். ஸோ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், ரிமைன்ஸு மீட்டர் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஸோ இதோட யூனிட் என்ன போடுறோம் 300 மீட்டர்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி ட்ராஃபிசமுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏரியா ஆஃப் ட்ராஃபிசம் ஏபிசிடியில் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் போட்டு இன்ட்டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் பேரலல் சைஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் சைஸு ஏபி ப்ளஸ் சிஇ. ஸோ ட்ரோபிசனுக்கு இன்ட்டு பிசி இது மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் லெட்டர் சி நான் யூனிஃபார்ம் ஆக்சிலேட்டட். இந்த கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அண்ட் வெலாசிட்டியில் வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃபில் வந்து கேன் பி எனி ஷேப், எந்த ஷேப்புமே இருக்காது. ஓகேவா, ஸோ லெட் அஸ் see the graph. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி டைம் குட் ஃபார் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். என்னாகும், நமக்கு வந்து டைம் இன்டர்வல் ஈக்குவலாக தான் இருக்கும், பட் வெலாசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு யூனிஃபார்மே இருக்காது, பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு பிக்சர் பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதனால் இது என்னன்னு சொல்லுவோம், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தோம். செகண்ட் லெட்டர் சி வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆர் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆர் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்த்தோம். ஓகே, 3 டாபிக் பார்த்தோம் வெலாசிட்டி டைம் கிராஃப்லே. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ எனி டவுட் யூ கேன் கால் மீ. ஓகே, இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர். தேங்க்யூ.